பதிவு எடுத்துட்டு நான் வாசிக்கிறேன்னா. ஓகே. ஜெயந்தி பாலா அவர்கள் கீழே போயிட்டேன். ஜெயந்த் பாலா அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மும்மத பன்னிசை நிகழ்வில் திருமதி நேவிஸ், திருமதி வஜிதா, திருமதி வாணி ஆகியோரின் பாடல்கள் தாயகத்தில் வானொலியில் கேட்ட உணர்வு எனக்குள் வந்தது. மிக சிறப்பு. அத்துடன் வாணி, நீங்கள் பாடிய விநாயகர் பாடல் நானும் தினமும் கேட்பதுண்டு. மிகவும் நன்றாக இருந்தது. அடிக்கடி நீங்கள் அந்த பாடலுக்கு இருக்கிறீர்கள் போல் உள்ளது. காரணம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ரசித்தேன். நன்றி. இதுபோல் கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் என்ற அம்மன் பாடலையும் வசதி இருப்பின் ஒரு முறை பாடுவீங்களா? சிறப்பு. நன்றி. தொடர்ந்து முன்னே ஓம் பாடுவேன் பாடுவேன் பாடுகின்றேன். அடுத்த கிழமை கேளுங்கோ. நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. இந்த அவர்களே தொடர்ந்து அவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்கின்றார், உள்வாகின்றார். தட்டு கொடுப்பத்தார். உங்களுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். இப்பொழுது நாங்கள் கேள்விக்கணிகள் தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்களக்கா. வணக்கம். வணக்கம் மாணிமோகன். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். கேள்விக்கணை 686 முதலாவதாக திரும்பி பார்ட் 1 ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் பதியுங்கள். எந்த வளமை போல அன்றைக்கு பதிஞ்ச மாதிரி கோட் நம்பர் போட சொல்லி வந்திருந்தா போல திரும்பி பதிஞ்சிருக்கிறேன். அது வேற ஒன்று செய்யறதுக்கு அப்படி பதிஞ்சோம். அது சரி வரையில அதிபரோட தான் கதைக்க வேணும். நீங்கள் இப்பொழுது முதலாவதா இருப்பதற்கு பதியுங்கள். கேள்விக்கணை முதலாவதானே என்ன பார்ட் 1 முதலாவதாக இருக்கு பாருங்க. பார்ட் 1 பார்ட் 1 பிராக்கெட் பண்ணி வச்சிருக்கிறேன். செல்வி என்ற பெயர் வந்திருக்கா? நகுலவதி, ஜெயமலா, சரோஜினி அக்கா, பத்மினி பதிஞ்சிருக்கிறீங்க. கலைவாணியும் பதிஞ்சிட்டீங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, கேள்விக்கணை வாரம் 686 இன்று நீங்கள் இணைய இருக்கிறீர்கள். உங்களது பொன்னான கரங்களால் உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் கேள்விகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அந்த இப்பொழுது வரும் அந்த 100 புள்ளிகளை ஒவ்வொரு வாரமும் முறையாக நீங்கள் பங்கு பெற்றி அந்த புள்ளிகளை பெறுபவர்கள் எக்ஸ்ட்ராவாக 10 புள்ளிகளை அந்த 100வது புள்ளி வரும் பொழுது 5 5 5 2 வரைக்குள்ளதான் போடுவேன். நீங்கள் எத்தனை வாரம் பங்கு பெற்றி இருக்கிறீர்களோ அத்தனை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எந்த தியதியில் யார் வரவில்லை என்பது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனபடியால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆமுகம் லண்டன் தமிழ் வானொலியின் நேரலையில் இப்ப நீங்கள் இணைய இருப்பது கேள்விக்கணைகள் வாரம் 686. பொழுது 11 மணி 12 நிமிடங்கள். 15க்குள் நீங்கள் பெயர்களை பதிந்தீங்கள் என்றால் அடுத்த நிகழ்வுக்கும் இடம் விட்டு நாங்கள் ஆட்சிகளை செய்து கொள்ளலாம். சக்காவும் இணைஞ்சிருக்கிறீங்க. ஏமலருக்கு கை கடிக்குது, காசு வர போதாக்கும். புக்ஸை திறந்து வச்சிருங்க. வலது கை கடிக்கல, கை விரைக்குது. வலது கை கடிச்சா காய்ச்சி வருமாம். என்ன இது விரைக்குது, அதால அதுக்காக தைக்கிறாரு. வலது கை கடிச்சா நல்லா தான் வரப்போகுது. வீட்டுக்குள்ள இருக்கிறோம். கொட்டட்டுமே பார்ப்போம்.
என்னண்டு கொட்டுறது ஏதாவது ஒன்று முயற்சி எடுத்தா எனக்கு வரும் சும்மா இருந்தோன்னு என்னது கொட்டுறது சும்மா எல்லாம் கதை சொல்லிட்டு அட்லீஸ்ட் வரணுமா? இந்த லொட்டோவாவது எடுக்கணும் அதுவும் இல்லாம இருந்தா என்னண்டு வரும் அதுவும் அதுல விழணுமே. இல்ல கொட்டணுமான்னு சொன்னார் அதாவது எடுத்து அதாச்சும் முயற்சி எடுக்கணுமா? செய்யணும் அதுவும் அந்த இல்ல. முயற்சியும் இல்லாம இருந்தா என்னண்டு வரும் ஆ. முயற்சி இல்லையடில்ல அநியாயமாக காசை கொடுத்து வேஸ்ட் பண்றது போட்டுத்தான். அதுக்கு பதிலா இப்பத்திய விலை சாமான் விற்கிற விலைகளுக்கு இதை எடுத்து அதுல ஓடுவோம்ட்டு. இது கண்டது இல்ல பொருங்கோ செல்வி என்ன உங்களோட வந்துட்டுன்னு சொன்னவன் உங்களோட பெயர் வந்திருக்கிறது. பொருங்கோ உங்களோட வந்துட்டுன்னு சொல்றேன். என்னத்த பொறுங்கன்னு சொல்றீங்க? எங்க நிக்கிறேன்னு தெரியல இப்ப வீட்டுல நிக்கிறீங்க, பின்ன என்ன ரோட்டிலயா நிக்கிறீங்க? இல்ல அதாவது டக்கனா போச்சுது அதான் ஒரு நிமிஷம் ஓ சரியா சரி வாணி, ஓகே நாங்கள் ஆரம்பிப்போம். ஓ நன்றி. உற்சாகமான வணக்கம் அனைவருக்கும். வாணிமோகனுக்கும் அதிபரவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்புறவுகளுக்கும் என் இனிய உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சமூக ஒருங்கி சேவை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 நண்பர்கள் நட்புகள் போட்டும் மகத்தான மாதம். இம்மாதம் 7ஆம் மாசம் இன்று 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இப்பொழுது நீங்கள் கேள்விக்கணை நிகழ்வில் இணைந்திருக்க போகிறீர்கள். பாமுகம் லண்டன் தமிழ் ரேடியோ இதில் நீங்கள் இப்பொழுது இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் கேள்விக்கணை நிகழ்வில் வெல்வதியார் பகுதிக்கு சென்று அதில் நீங்கள் ஒரு தடவை உங்களது கிளிக் பண்ணி ஒரு பெயர்களை கொடுத்தீர்கள் என்றால் இந்த கேள்விக்கணை நிகழ்வில் புதிய பழைய நேயர்கள் எல்லோருமே இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களையும் கேட்டுக்கொள்ள, நீங்கள் பாமுகம் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு pastodio.net, லண்டன் தமிழ் ரேடியோ.net முகப்புத்தகத்திலும் பாடிவி தமிழ் மொபைல் ஆப் லண்டன் தமிழ் ரேடியோ, நீங்கள் அதன் பின்னர் நிகழ்வுகள் முடிய யூடியூப்பிலும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். பாடிவி லண்டன் தமிழ் இதில் இப்பொழுது நீங்கள் கேள்விக்கணை நிகழ்வில் இணைந்திருக்க போகிறீர்கள். கேள்விக்கணை நிகழ்வு இணைவதற்கு முன்னராக ஒரு சிறிய உங்களுக்கான ஒரு தந்து கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னர் மாத்தரை, இலங்கையில் மாத்தரை என்ற இடத்தில் 5 வயது சிறுவன் ஒருவன் தனியாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கழுகு ஒன்று வந்து அந்த சிறுவனை தூக்கி கொண்டு கொஞ்சம் சென்றிருக்கிறது. அப்பொழுது அவருடைய தந்தையார் கேள்வி வருது. அந்த பிள்ளையை உடனடியாக மற்றவர்கள் நாங்க போட கிடையில போட்டுது அது மற்றவர்களின் உதவியோடு அவரை காப்பாற்றி இருக்கிறார். இப்பொழுது அந்த பிள்ளை சுகமாக ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிறது. எப்பொழுதும் சிறிய பிள்ளைகள் கோடை காலங்களில் தனித்து விளையாடும் பொழுது நீங்கள் அவதானமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதேபோல இங்கும் கோடை காலங்களில் பாக்குகளில் எல்லாம் பிள்ளைகளை கொண்டு விளையாடுவது விடுவார்கள். ஆனால் இங்கும் கழுகு வராதென்று இல்லை. கவனமாக எங்கள் பிள்ளைகளே சிறகுகள் போல நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கான இல்ல பாருங்க என்ன வந்துட்டு ஓடிட்டுது என்னோட விலங்கல்ல எல்லாம் இருக்கா மற்றவங்கள கேள்வி நான் போடவில்லை. கேள்வி போடவில்லை. இதுதான் போட இல்ல பாருங்க நான் பேரை திரும்ப போட சொல்லி வருது எனக்கு.
என்னன்னு தெரியல. நீங்க கழுகு சொன்னதும் அது தூக்கிட்டு ஓடிட்டு. கடுகு உங்களையும் பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடிட்டு என்ற பேரை. வந்திருக்கிறது வாணிமோகன், ம். நெவிசா, வாணிமோகன், நகுலவதி, சரோஜினி அக்கா, சிவமணி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். மற்ற நேயர்களும் நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகின்றது. நீராழம் கண்டாலும் அந்த பிராக்கெட் அதுக்குள்ள இருக்கிறதில் என்ன வர வேணும் என்று நீங்கள் டேஷ்ல பாருங்கள். ஆழம் காண முடியாது. பிஞ்சு, குஞ்சு, நெஞ்சு. நீராழம் கண்டாலும் நெஞ்சு ஆழம் காண முடியாது. நெருப்பு இல்லாமல் புகை எழும்புமா? நீள், ஆள், வாழ். நீள் புகை எழும்புமா? அலமாரி, நெடும்பொலை. இந்த பிரக்கெட்டில் இருப்பது சரி தவறை நீங்கள் எழுத்துக்கள் தவறாகவும் போட்டிருக்க வாய்ப்புள்ளது. அந்த எழுத்துக்கள் சரியாக இருக்குதா தவறாக இருக்குதா கடந்த வாரம் ஜெயமலர் சொன்னதுக்கு இணங்க இன்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது உங்களிடம். தவறு என்பது சரியானது. நெடும் பேழை லையன்னா பிழையா போட்டிருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். மவுள உலை வரணும். பிரக்கெட்டில் இருப்பதை கவனம். நமஸ்காரம், வணக்கம். பிரக்கெட்டை கவனமாக உன்னிப்பாக பாருங்கள். சரி தவறு. சரி என்பது சரியானது. இஷ்டம், விருத்தம். பிரக்கெட்டில் இருப்பவர்களை கவனமா பார்க்கணும். இஷ்டம் என்றால் என்னவென்று பாருங்கள். சரி தவறு. தவறு என்பது சரியானது. விருப்பம் என்பது சரியானது. தின்றான் அதனுடைய வேர்ச்செயல் தின். எழுத்துக்கள் முக்கியம். சரி தவறு. தவறு என்பது சரியானது. 2 சுழி எல்லோரும் போட்டுக்கிறீர்கள், மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். ஒளித்தான், ஒளி. ஒளி என்பது சரியானது. என்ன முரசு ஒலித்தது? இது 2 மறுமொழி சரியாக இருக்கிறது. ஆனா அதுக்கு பாயிண்ட்ஸ் வர இல்ல. 2 மறுமொழி சரியாக இருக்கிறது. 2ம் போட்டாலும் சரி, 1 போட்டாலும் 2ம் போட்டால் வேகமாக என்ன முரசு ஒலித்தது. டம் டம் டம டம என்பது சரியானது. தப்பின் பண்ண முடியல. என்ன உதருக்கும் சரி போடவில்லை. இல்ல இதுக்கு முதல் வந்ததுக்கு பாயிண்ட்ஸ் வர இல்ல. இதுக்கு முதல் கேள்விக்கும் வரையில. வரையில இதுக்கு முண்டும் வரையது இல்ல. ஓகே. இப்ப சப்மிட் பண்ண வேற இல்ல. இப்ப பாப்போம். அடுத்தது பாருங்க. ஏன்னா பேசிக்கொண்டிருந்தனர். சலசல, சலசல, சலசல. லானாத்தான் வித்தியாசமாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள் உங்களுக்கான. சரியாகத்தானே செய்து இப்பொழுதும் பார்த்தேன். சலசல என்பது சரியானது. இப்ப சரி, இப்ப வருது. இப்ப சரி, அப்பது வரல ரெண்டுக்கும். பரவாயில்ல, 2 எல்லாருக்கும் தானே. என்று உழைப்பர். முன்னுக்கு என்ன வரவானு பார்த்துக் கொள்ளுங்கள். மலமல, மாங்கு மாங்கு, மச மச. மாங்கு மாங்கு என்று உழைப்பர்.
ஏமலர் சிவமணி கொஞ்சம் 20 புள்ளி வித்தியாசத்தில் நிற்கிறீர்கள். சக்காம் வாணி, நகுலவதி, பத்மினி, சரோஜினி அக்கா. ஓகே, அடுத்து இன்று உங்களுக்கு வரப்போறது அர்ஜென்டினா. கடந்த வாரம் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயின் போட்டேன். இப்பொழுது 2வது இடம் பிடிக்க அர்ஜென்டினா. இவர் இந்த நாட்டினுடைய தலைநகரம். புவனேசு ஐரசு என்பது அதனுடைய தலைநகரம். நாட்டினுடைய ஆட்சி மொழி போர்த்துகீஸ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ். ஸ்பானிஷ் என்பது சரியானது. நாணயம் லெக், டாலர், பீசோ. லெக், டாலர், பீசோ. பீசோ என்பது அர்ஜென்டினா நாட்டினுடைய நாணயம். அழைப்பு குறி 546432. 54 என்பது அர்ஜென்டினா நாட்டினுடைய இணைய குறி. ARAARI. AR என்பது எல்லோரும் போட்டிருக்கோம். 5 பேர் போட்டிருக்கோம். 16. அர்ஜென்டினா எத்தனை மாகாணங்களை கொண்டது? அர்ஜென்டினா நாடு எத்தனை மாகாணங்களை கொண்டது? 22, 20, 24. 22 மாகாணங்களை கொண்டது. அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே கத்தோலிக்க ஜனாதிபதி யார்? ஜிம்மி கார்ட்டர், கென்னடி, பில் கிளின்டன். கென்னடி என்பது சரியானது. உலகில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழும் நாடு. பல தடவை இந்த கேள்வி வந்திருக்கிறது. இந்தோனேஷியா, பங்களாதேசம், பாகிஸ்தான். கீனா வர வேணும். பாகிஸ்தான். இந்தோனேஷியா என்பது சரியானது. உலகில் மிகவும் பெரிய தேசிய கொடியை கொண்ட நாடு. ஸ்வீடன், டென்மார்க், நோர்வே. டென்மார்க் என்பது சரியானது. கடல்களின் எஜமானி என அழைக்கப்படும் நாடு. இங்கிலாந்து, பின்லாந்து, அயர்லாந்து. இங்கிலாந்து என்பது சரியானது. மாறி இப்ப வாணி 950, 79. பார்ப்போம். அடுத்து இறுதியான 2 கேள்விகளுக்கும் 300 புள்ளிகள் இருக்கிறது. மாற்றம் வருகிறதா? இந்தியாவின் அண்டை நாடுகள் எத்தனை? அண்டை நாடுகளாக இருக்கிறது எத்தனை நாடுகள்? 6, 7, 8. அண்டை நாடுகள் 7. அடுத்து 22வது கேள்வி.
செய்மதி தகவல் தொடர்பு நிலையம் எங்குள்ளது? செய்மதி தொடர்பு தகவல் நிலையம் எங்கு இருக்கின்றது? துல்கிரியா, இலங்கையிலேயா? பாதுகை, வியாங்கொடை. இது இலங்கை பற்றிய கேள்விகள். பாதுகையில் தான் இருக்கிறது. பிரீமா மாவு ஆலை எங்கு இருக்கிறது? இலங்கை பற்றிய கேள்விகள். பிரீமா மாவு வாணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். போட்டுட்டேன். திருவோணமலை என்பது சரியானது. ரெண்டு பார்க்கிறோம் நாங்கள். ஓ, அடுத்து பருத்தி ஆராய்ச்சி இயன்னவரையில நிலையம் எங்குள்ளது? பருத்தி ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? அம்பாறை, அம்பந்தோட்டை, அம்பேபுசர். அடுத்து இதுக்கு பதில் அம்பாந்தோட்டை. அடுத்த கேள்வி 25வது. புற்றுநோய் வைத்தியசாலை எங்கிருக்கின்றது? புற்றுநோய் வைத்தியசாலை பூந்தல, மகரகமா, அகலவத்து? நட்சத்திரம் மகரகமாவில் தான் இருக்கிறது. ஆனைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். நான் மூடிட்டு குத்து. இதனுடைய அர்த்தம் காலம் மாற்றலாம், காலம் ஓடிடும், காலம் மாறலாம். 2 3 தான். மாற்றலாம், மாறலாம். 2 3 தான். மாற்றலாம், மாறலாம். நீங்கள் மாற்றுவது வேறு, நாங்கள் மாறுறது வேறு. காலம் மாறலாம் என்பது சரியானது. மாற்றலாம். நாங்கள் உண்டை மாற்றுறதுண்டு, மாற்றுவது உண்டு. ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை. அற்பனுக்கு மதிப்பு, அற்பனுக்கு மவுசு, அற்பனுக்கு இனிப்பு. அற்பனுக்கு மதிப்பு. தம்பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் தரும் அரும். வினையான் வரும். மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம், அபாயம், சமம். இப்ப எங்க மூத்தோர் சொல்ல வார்த்தையை பார்க்கிறாரு. அமுதம். இப்ப மூத்தோர் சொல் வார்த்தை விஷம். மலர் சிவமணி. ஓகே, அவதானம். அடுத்து வேகம், விவேகம். முற்றத்து மலர்கள் நிகழ்வு நேற்றைய தினம் எத்தனையாவது நிகழ்வு? 305, 306, 307. 305 என்பது சரியானது. இப்பொழுது மாற்றம் இருக்குதா? அடுத்து இன்றைய நிகழ்வின் இளையோர் யோகா புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வு எத்தனையாவது தர்ஜினி? 268, 67, 69. 68 என்பது சரியானது. 68 வந்திருக்குது. அதுல 0 வந்திருக்குது போட்டிருக்கிறேன். புள்ளி கூட இல்ல. எல்லாருக்கும் புள்ளி. 5 பேர் போட்டிருக்கிறேன். சரியா? நானும் போட்டேன். நான் அப்ப பாயிண்ட் வரும் உங்களுக்கு போட்டா. எல்லோருக்கும் வரும்.
2011 புள்ளிகளை பெற்று ஜெயமலர் அவர்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். நேவிசக்கரவர்கள் வந்துட்டாங்க. மிக சிறப்பு. நேவிசக்கா 1505 புள்ளிகளை பெற்று இரண்டாவதாகவும், சிவமணி அவர்கள் 1458 புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தையும், கலைவாணி மோகன் 1291 புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை, பத்தினி எப்படி ஓடி வந்திருக்கிறார் என்று 1074 புள்ளிகளை பெற்று, சரோஜினி அக்கா 960, நகுலவதி 903. பிறகு சொல்லக்கூடாது, இதற்கு கம்ப்யூட்டர் சுத்தினது, இது நின்றது, எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. மிக சிறப்பு, மிக சிறப்பு. சொல்லித்தான் என்ன புள்ளி தர போறீங்களே இல்லையே? ஐயோ ஐயோ. சரி, இன்று உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் வர இருக்கின்றது. கேள்விக்கணை வாரம் 686க்கான கேள்விகளும் பதில்களும். நீராழம் கண்டாலும் நெஞ்சு ஆழம் காண முடியாது. நெருப்பு இல்லாமல் நீள் புகை எழும்புமா? அலமாரி நெடும் பேழை. நமஸ்காரம், வணக்கம், இஷ்டம், விருப்பம். தின்றான் என்ற வேர்ச்சொல் தின், ஒளிந்தான் என்னும் வேர்ச்சொல்லுக்கு ஒளி. அடுத்து டம் டம் டம டமா என முரசு ஒலித்தது. இரண்டும் சரியானது. சல சல என பேசிக் கொண்டிருந்தனர். மாங்கு மாங்கு என்று உழைப்பர். அர்ஜென்டினா நாடு பற்றியது. தலைநகரம் போனஸ் ஐரசு. ஆட்சி மொழி ஸ்பானிஷ். நாணயம் பீசோ. அழைப்பு குறி 54. இணைய குறி AR. அர்ஜென்டினா நாடு 22 மாகாணங்களை கொண்டது. அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே கத்தோலிக்க ஜனாதிபதி ஜோன் எஃப் கென்னடி. உலகில் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழும் நாடு இந்தோனேசியா. உலகில மிகப்பெரிய தேசிய கொடியை கொண்ட நாடு டென்மார்க். கடற்களின் எஜமானி இங்கிலாந்து. இந்தியாவின் அண்டை நாடுகள் 7. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், சீனா, வங்கதேசம், மியான்மர். இலங்கை இல்லையா அதுக்குள்ள? இலங்கை கடல் பிடிக்குது இல்ல? செய்மதி தகவல் தொடர்பு நிலையம் இலங்கையில் பாதுகை என்ற இடத்தில் இருக்கின்றது. புரிமாமாவு திருகோணமலையில் இருக்கின்றது. பருத்தி ஆராய்ச்சி நிலையம் அம்பாந்தோட்டை. புற்றுநோய் வைத்தியசாலை மகரகமா. ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். காலம் மாறலாம். ஆலையில்லா ஊருக்கு இலிப்பைப்பூ சர்க்கரை அற்பனுக்கு மதிப்பு. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும். மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம். முற்றத்து மலர்கள் நேற்றைய தினம் தனது 305வது நிகழ்வை சிறப்பித்திருந்தது. இளையோர் யோகா புதன்கிழமை 268. இன்று உங்களுடன் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் இணைத்திருக்கின்றேன். மிக மிக சிறப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி தோல்விகள்பால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த பாதுகை என்ற இடம் அங்க இருக்கு இலங்கையில. விளங்கல. பாதுகை என்ற இடம் இலங்கையில எந்த இடத்துல இருக்கு? அந்த பாதுகை நினைக்கிறேன் சிலாபம் அதுகளுக்கு போற வழியா இருக்கலாம். போற அதுகளுக்கிட்ட வத்தான் இருக்கணும் பாதுகை. இல்ல தமிழ் பேரா இருந்தது, அதான் நான் பார்த்தேன். பாதுகை நான் புத்தளம் சிலாபம் அதுகளுக்கிட்ட வேண்டாம். நான் போயேக்க பார்த்து இருக்கிறேன். சுவரா தெரியல எனக்கு. பாதுகை என்பது பார்த்துக்கொள்ளுது. சிலாபம் அந்த அதுகளுக்கிட்ட வதான் இருக்கும். அல்லது கொழும்புல இருக்கிறதுக்கு இல்ல. தமிழ் பேர் மாதிரி தான் இருந்தது. அதான் நான் இந்த இது அங்க இருக்கும்னு சொல்லி யோசிச்சேன். புத்தளம் சிலாபத்துக்கு வராது. நான் அங்க இருந்தேன். நான் புத்தளத்துல 10 வருஷம். பாதுகை அப்படி வர மாதிரியா சிங்கள பேரா? அதுக்கு ஐயா மாறிட்டோ தெரியா?
பாதுக பாதுகைய மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரம் கொழும்பு. கொழும்புதான் இருக்கு. ஏன்டா அந்த மேல் இந்த இது வேற மாகாணம். இடத்துல வைக்க மாட்டாங்க தமிழ் இடத்துல, அதான் யோசிச்சேன். பாதுகை, ஆமா, மீகொட அதுகளுக்கு மேல வரும். அப்ப அது தமிழ் பேர் இல்ல, சிங்கள பேர் தான். பாதுகோ பாதுக பாதுக கையெழுதுதான் ஆண்டு இருக்கு. வேற நினைக்கிறேன். பாதுகை என்றுதான் இருக்கிறது. ஓ இல்ல இல்ல, பாதுகை. அது எங்கடாக்கள் சொல்லி பாதுகைன்னு வந்தோ தெரியாது. ஆமா, இக்கன்னா வராமல் இருக்கலாம் பாதுகை என்று. பாதுக பாதுக. சரி, இப்ப உங்களுக்கானது கடந்த வாரம் கேட்கப்பட்ட இந்த ஃபுட்பால் தொடர்பானது ஒரு இதுதான் இன்றும் உங்களுக்கு வர இருக்கிறது. ஓகேயா? சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், இந்த கால்பந்து உலக கோப்பை நடைபெற்று முடிந்து இருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த கப் இருக்குதானே, அந்த கப் எந்த நாட்டில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது? என்ன காரணத்துக்காக தற்பொழுது வரை அந்த கப் அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்படாமல் வச்சிருப்பதற்கான காரணம் என்ன என்பது சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் உண்மையான கப் வந்து கொடுப்பதில்லை, பிரதிதான் கொடுக்கிறார்கள். அது என்ன காரணத்துக்காக அந்த கப்பை கொடுக்கிறார்கள்? தெரியும். உங்களுக்கான ஒரு தரவு சொல்லுகிறேன், நீங்கள் இப்ப சொல்ல வேண்டியது முதல் அந்த கப் வந்து எந்த நாட்டில பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது, என்ன காரணம் என்றது சொல்ல வேணும். சொன்னால் நீங்கள் சரியான சொன்னால் நீங்கள் 10 புள்ளிகளை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா உங்களுக்கான தரவு தருகிறேன். முன்னர் ஒரு உலகப்பந்து கால்பந்து கோப்பையில் ஒரு நாடிடம் ஒரிஜினல் கப் கொடுத்திருந்தார்கள். அந்த நாட்டில் அந்த கப் காணாமல் போனது. அதன் பின்னர் ஒரு ஆண்டுக்கு பின்னர் புதிய கப் உருவாக்கப்பட்டு இப்பொழுது வரை அந்த நாடுகளுக்கு கொடுப்பதில்லை. உலக கோப்பை நடக்கும் பொழுது அந்த கப் வச்சிருப்பார்கள். அந்த கப் உலகக்கோப்பை முடிவடைந்ததும் கப் அந்த நாட்டுக்கு மீளும் கொண்டு வரப்பட்டு பத்திரமாக அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், எந்த நாட்டுக்காரர் கடவை கொடுத்திருந்தார்கள், எந்த நாட்டில கவனமாக வைக்கப்படுகிறது, அதை பற்றிய தகவல் நான் பின்னர் மிகுதி தருகிறேன். ஓகே, யார் நீங்கள் சொல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாடு உதவந்தாட்டம் விளையாடினது, அதில் எந்த நாட்டுக்காரர் களவு கொடுத்தார்கள்? எந்த நாட்டுக்காரர் அந்த கப்பை களவு கொடுத்தபடியாத்தான் இப்பொழுது கப் அவர்களுக்கு சொந்தமாக 3 தடவை ஒரு நாடு சாம்பியனாக வந்தால் அந்த நாட்டுக்கு அந்த கப் சொந்தமாகும். ஆனால் ஒரு நாடு சொந்தமாக வைத்திருந்தும் அந்த நாட்டை களவு கொடுத்திருந்ததால் மீண்டும் புதிய கப் உருவாக்கப்பட்டு மீண்டும் இப்பொழுது பிரதி கப் தான் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எந்த நாடுகள் விளையாடிய என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த நாட்டுக்காரர் களவு கொடுத்தார்கள், எந்த நாட்டில வந்து அந்த கப் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது என்று சொல்லி 2 புள்ளிக்குரிய ஒரு கேள்வி எழுகிறது. அதே சம்பந்தப்பட்ட இன்னும் ஒன்று இருக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐரோப்பாவில ஒரு நாடு உங்களுக்கு உதவியா? ஐரோப்பாவில ஒரு நாடை நீங்க சொல்லி பாருங்க. பாதுகாப்பாக வச்சிருக்கிறீங்க. சரோஜினி சொல்லவா? சொல்லுங்க. சுவிட்சர்லாந்துல சேஃப்டிக்கு வச்சிருக்கிற ஜூரிச் எந்த நாடு களவு போனதுன்னு சொல்லுங்க. களவு போனது நினைக்கிறேன் அர்ஜென்டினாவோ தெரியல. ஓகே, நான் சொல்றேன். நீங்கள் சத்தம் சொல்லக்கூடாதா? அக்கா மரியாதை 2வது ஆள் நான் சிவமணி சொல்றேன். சொல்லுங்க. சுவிட்சர்லாந்துல இருக்குது அந்த கப் வந்து சூரிச் மாநிலத்துல. களவு வந்து 2 இடத்துல போயிருக்கு நினைக்கிறேன். முதல் இங்கிலாந்துலயும் 2வது சரி இங்கிலாந்துல போயிருக்கு.
நேவிசக்கா நான் மூன்று. சொல்றேன் சுவிட்சர்லாந்துல இருக்குது கப் இருக்குது. மற்றது களவு அந்த அவர்கள் சொந்தமாக்கி கொண்டதாகத்தான் நான் பார்த்தேன். ஸ்பெயின் நாட்டில தான் அந்த கப்பை அவர்கள் சொந்தமாக்கி எங்க? கொண்டதாக. ஸ்பெயின் நாட்டில தான் அவர்கள் அதை ஸ்பெயின் இல்ல. ஓகே ஓகே. நீங்கள் விளக்கம் பிறகு சொல்லுங்க. இப்ப நீங்கள் பண்பாடு ஆன்சரா சொல்லுங்க. நான்காவது ஆள். சரி நாங்களும் கொப்பியா வாரம் சுவிட்சர்லாந்து நான் தான். இப்ப தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. பதில் சொல்லாதவர்கள் நான்காவது ஆள் என்று சொல்லேங்கள நான் என்ன காரணத்துக்கு சொல்றேன் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே. அடுத்த ஆள். அப்ப என்னத்துக்காக நான் அதை சொல்றேன் என்றதை புரிஞ்சுங்களா? சரி. சூரிச்சும் போர்த்துகல்லும். போர்த்துகல். போர்த்துகல். மற்றது சூரிச். சூரிச் வந்து மாநிலம். அதான் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. சுவிஸ் வாணி. ஓகே. நான் சுவிஸும் ஜெர்மனும் சொல்றேன். சுவிஸ் ஜெர்மனி. ஜெர்மனி. அடுத்தவர் நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சிருந்தா சரி. ஓகே. பத்மினி. விட வரையில பத்மினி. ஓமா சொல்லுங்க மினக்கடாம சொல்லுங்க. அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. நானும் சுவிஸையும் பிரேசிலையும் சொல்லி பாப்போம். பிரேசில். வாழ்த்துக்கள். பத்தினிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலவதி இணைஞ்சிருந்தாரு இல்லையோ கோயிலுப்பட்ட. ஓகே சரி. அது வந்து பிரேசில் நாட்டில் தான் களவு போனது. சரியா? இப்பொழுது உங்களுக்கான அடுத்த ஒரு 2 புள்ளிக்கான கேள்வி. பத்மினி நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. சரியா? மற்றவர்கள் சுவிஸ் சொன்ன அனைவருக்கும் 2 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். சொல்லாத பட்சத்தில் பத்மினி நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஓகேயா? ஓகே. விளங்கினதா சொன்னது? ஓமோம் விளங்கின. ஆனால் இப்ப பத்மினிக்கு பிறகு ஜெயமலர், அடுத்து வாணி, நேவிசக்கா, சிவமணி, சரோஜினி அக்கா சொல்ல போறீர்கள். ஓடரா? இப்பொழுது உங்களுக்கான கேள்வி. எந்த நாட்டு சிப்பி இந்த கப்பை தயாரித்தார்கள்? எந்த சிப்பின் பெயர் தேவையில. எந்த நாட்டு சிப்பி இந்த கப்பை தயாரித்தார்? ஐரோப்பாக்கே அங்கேயான்னு சொல்லுங்க. ஒரு ஏதாவது நாட்டை சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. ஐரோப்பா தானா? ஓகே. இத்தாலியன் சொல்றேன். ஏமலர் இத்தாலி. ஓகே. நான் பிரான்ஸ் சொல்றேன். பிரான்ஸ். அடுத்தவர் சொல்லி பாருங்கள். எல்லாருக்கும் நல்ல சந்தர்ப்பம் சொல்லி பாருங்க. நேவிசக்கா. நான் இத்தாலி நாட்டை சொல்லுகிறேன். இத்தாலி. சிவமணி. நானும் இத்தாலி சொல்றேன். இத்தாலி. சரோஜினி அக்கா. நானும் இத்தாலியே சொல்லுவோம். என்ன பண்ண போட்டுட்டீங்க? எல்லாரும் போயின மண்டு போட்டு போறீங்க. வாழ்த்துக்கள். இத்தாலி நாட்டு சிப்பி ஒருவர் தான் 70ஆம் ஆண்டு. நான் பிரான்ஸ்ல கலை வடிவம் சொன்னேன். சும்மா எனக்கு தெரியாது. நான் பிரான்ஸ்ல ஓவிய கலை அப்படி இப்படி என்று யோசிச்சுட்டு தான் அதை சொன்னேன். இத்தாலியிலும் கூட கலைகள் இருக்கு. அந்த கலைகள். ஆமா. அந்த அந்த கோப்பைன்ற விதி 70ஆம் ஆண்டுக்கு வரை 3 முறை ஒரு உலக கோப்பையை வென்றிருந்தால் அந்த ஒரிஜினல் கோப்பை வந்து அவர்களுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்படும். ஆனால் பிறகு வந்த 70வது விதியின்படி இவர்கள் வென்ற பிரேசில் நாடு வந்து பழைய கோப்பையை பெற்றுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் 83ஆம் ஆண்டு அந்த கோப்பையை பிரேசிலில் இருந்து களவாடப்பட்டு விட்டது. அதனால 74ஆம் ஆண்டு மீண்டும் அந்த ஃபீவா கோப்பை திரும்பி புதுசாக செய்யப்பட்டு அது ஒரு நாடும் சொந்தமாக நிரந்தரமாக முடியாது. வெற்றி பெறும் எந்த அணியா இருந்தாலும் அந்த தங்கம்லாம் பூசப்பட்ட வெட்கலமான ஒரு பிரதி மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்படும். அசல் கோப்பை மீண்டும் போட்டி முடிஞ்சவுடன் சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரப்படும். இது வந்து இத்தாலி நாட்டு சிப்பி ஒருவர் தான் வடிவமைத்து, ஆனாலும் 53 சிப்பிகள் வடிவமைப்பு செய்திருந்தால் கூட ஆனா சில்வியோ கசானியா என்ற ஒரு சிப்பியின் வடிவம்தான் இது தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது வந்து இத்தாலி நாட்டு பெர்டோனி என்ற புகழ்பெற்ற கோப்பை தயாரிப்பு நிறுவனம் தான் இதை உருவாக்கி இருந்தது. ஆனால் அதற்குரிய காரணம் அந்த
கோப்பையில் இருக்கிறது பூமியில் இருந்து கீழே எழுகிற ஒரு கோடுகள் சுழல்றபடி மேல் நோக்கி அது செல்வது போலவும் அந்த உலகத்தை தாங்கி நிற்பது போலவும் 2 வீரர்கள், ஃபுட்பால் வீரர்கள் இணைந்து வெற்றி மகிழ்ச்சியில் உலக உருண்டையை ஏந்தி பிடிப்பது போலவும் இந்த கோப்பை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மொத்த எடை வந்து 6.175 கிலோகிராம். ஆனால் தங்கத்தின் எடை வந்து 4.9 கிலோகிராம். உயரம் 36.5 சென்டிமீட்டர். ஆனால் விட்டம் 13 சென்டிமீட்டர். ஆனால் பயன்படுத்தப்படுற பொருட்கள் கட்டமைப்பு வந்து 18 கேரட் தங்கம். அதில் 75% சுத்தமான தங்கத்தினால் இது செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளுக்கு வந்து முற்றிலும் வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் 70 முதல் 80 கிலோ வரை இருந்திருக்கும். உள்ளுக்கும் தங்கமெல்லாம் பூசி இருந்தார். ஆனால் வீரர்கள் தூக்க முடியாது என்பதற்காக வெற்றிடமாகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் முக்கியமாக அந்த கப்பில் வந்து கீழுக்கு கொடுக்கும் பொழுது எந்த நாடு வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த நாடு வெற்றி பெற்ற பெயரும் எந்த ஆண்டு வெற்றி பெற்றதும் வந்து பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன ஒரு 2 புள்ளிக்குரிய ஒரு கேள்வியாக யார் ஒருவருக்கு தான் இந்த கப்பில் வந்து மொத்தமாக எவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கப்பில் மற்ற நாடுகளின் பெயர் இடம்பெறாது. அதனால புதிய கப்புகள் உருவாக்க வேண்டும். உங்களுக்கான கேள்வி, இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய கப் உருவாக்க வேண்டும் என்று இப்பொழுது 2026ஆம் ஆண்டுக்கான கப்பில் அடியில் ஸ்பெயின் 2026 ஆண்டு எழுதியிருக்கும். அதுக்கு பின்னர் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் இப்ப இந்த ஃபுட்பால் வரும் பொழுது எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் 30 வரும். அந்த நான் சொல்லுகிறேன் விளங்கல 30 வரும். வாணி எத்தனை தடவை 30ஆம் ஆண்டு. நான் சொல்லுகிறேன் 2030 வாணி செல்வி, நான் சொல்லுகிறேன் சொல்லுங்க. நேவிஸ் அக்கா 30ஆம் ஆண்டு. நேவிஸ் அக்கா 30. ஓகே. அடுத்தவர் 26. அடுத்த ஒன்று 4 வருஷத்துல 30. நான் பேந்தாங்கல அப்படியே போய் கொண்டு வந்தா நான் சும்மா சொல்லி பாக்குறேன். 42ஆம் ஆண்டு ஜெயமலர் 42. வாசிக்கும் செல்வி மன்னிப்போட பொறுங்க. அடுத்த ஆள் முடிஞ்ச பிறகு நீங்கள் திரும்பி உங்களுக்கு தான் வரும். நான் சொல்ல இதுக்கு கொள்ளையில நீங்க வெள்ளன வாசிச்சதுக்கு ஒரு தகவல் நான் வாசிச்சதுல அந்த தகவல், அந்த கப் வந்து களவு போகலையாம். அந்த பிரேசில் நாடு வந்து அந்த கப்பை திருப்பி கொடுக்காம அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக, ஆனால் அவர்கள் வச்சிருந்தாலும் களவு போட்டு தான் சொல்லித்தான் பிறகு திரும்பிய புதிய கப் உருவாக்கப்பட்டது. சொந்தமாக்கி கொண்டார்களாம் தங்களுக்குன்னு சொல்லித்தான் இப்ப சொந்தமாக்கி கொண்டாருன்னா. சரோஜினி சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். இனி 2038ஆம் ஆண்டு தான் புதுசு செய்வேன். அடுத்தவர் பத்தினியும் சிவமணி, நீங்களும் சொல்ல உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. நானும் 38 சொல்றேன். 2038. நானும் 38 சொல்றேன். பத்தினி 38. 2038ஆம் ஆண்டு பின்னர் அந்த கப் புதிய வடிவம் போட்டு மீண்டும் அந்த கப் செய்யப்படும். சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும். இந்த இத்தாலிய ரசிகர்களின் உச்சக்கட்ட கவனமாக இருந்தது. இப்பொழுது அதை மாற்றி அமைப்புக்க வேண்டும் என்று சொல்லி ஃபீவா ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அங்கால 3 தடவை போன அப்புறம் வரும் அப்படின்டா. ஆமா, 2026 2026 34 34 38 4. நான் எல்லாத்தையும் எழுதி போட்டு அதுக்கு அப்புறம் 42 சொல்லிட்டேன். ஆமா, அதுவே எழுதலாம். அது வரை இப்ப 26 மாத்தி போடலாம். இப்ப 34 38 4 தடவை எழுதலாமா? இப்ப இருக்கிற கப் வந்து 1974ஆம் ஆண்டு செய்த கப்பா? இல்ல 71. வராது. அவர்கள் களவு கொடுத்த பிறகு திரும்பி
செய்திருந்தோம். 71 பேருமா 4வது வருஷம் கொடுக்க செய்திருப்பினோம். விளங்கல அதானே ஒற்றை விழா வருதுண்டு 71 இல்ல, முதலே செய்திருக்கலாம் தானே. முதல் இத்தாலி செய்ததை இத்தாலி அப்படி நாட்டு சொல்ல மாட்டோம். கொடுக்க அந்த ஆண்டு போடுவினோம். ஆமாம் 71ஆம் ஆண்டுதான் அந்த சிப்பியால திரும்பி வடிவமைக்கப்பட்டு சிபிஓ அப்ப கசாமியா என்பவரால தான் 71 வடிவமைக்க 74 தான் கொடுத்திருப்பினோம் அப்படின்டா. ஆமாம் அவர் முன்னர் செய்வார்கள். ஏனென்றால் வேர்ல்ட் கப் வர்றதுக்கு முதல் தான் செய்ய வேணும். அதுக்கு பிறகு அதை செய்திருந்தார்கள். சரி, மிக சிறப்பு. இன்று இணைந்து சிறப்பித்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நானும் இது பார்த்தபடியால் எனக்கும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தென்பட்டது. அதனால உங்களோட பகிர்ந்து கொண்டேன். மிக மிக சிறப்பு. இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்து களம் தந்தும் பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமுகனுக்கும் அருண்குமார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து மீண்டும் நல்ல சத்தமா தான் கிடாக்கு. உங்களுடன் சந்தித்துக் கொள்வோம். நறுக்கு, நன்றி நறுக்கு. அன்பு உறவுகளே. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். என்ன முறுக்கு சாப்பிடுறீங்களோ சிப்பி சோகி சாப்பிடுறீங்களோ? நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகிறது கேள்வி கணைகள் தோப்படு செல்வன்.